அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவு என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருமுட்டை வளர்ச்சிக்கான உணவுகளை பற்றி தான். முதல்ல கருமுட்டை வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம், அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். என்ன காரணங்கள் இருக்கலாம்? நம்ம முதல்ல என்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? எல்லா டைமும் போய் நம்ம ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்க முடியாது. நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நமக்கு இந்த கருமுட்டை வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கலாமோ, அப்போ நம்ம உணவில் இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளேயே வரணும் இல்லைங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன மாதிரியான குறிகுணங்கள் இருக்கும்? முதல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. நமக்கு பீரியட்ஸ் 40 நாள், 50 நாள், 60 நாள் தள்ளுது, இல்லைன்னா மாதத்துக்குள்ளேயே 2 தடவை வந்துடுது, இல்லை ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுதே, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பொழுதே நமக்கு கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்பாட்டிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்பப்போ பார்த்திங்கன்னா கண்ணில் படுறதோடு சரி, ஒரு 10 நாள் கழித்து தான் ஃப்ளோ வருது, இல்லை மாதத்துக்கு எல்லா நாளுமே வெறும் கண்ணில் படுற மாதிரி ஸ்பாட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், ரொம்ப ஷார்ட் பீரியடில் சைக்கிள்ஸ் வருது, 20 நாளில் வந்துடுது, 21 நாளில் வருது, 22 நாளில் வருது அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சி கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்பு வலி ரொம்ப அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்குனாலும் நமக்கு கருமுட்டை வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சீக்கிரம் அபார்ட் ஆகிட்டே இருக்குது, கரு ஃபார்ம் ஆகுது ஆனால் உடனே அபார்ட் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுவுமே கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். வெள்ளைப்படுதல் மாதம் முழுதாக இருக்குது, மாதம் முழுவதுமே வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படிங்கும் பொழுதும் நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கரெக்டாக அந்த ஓவிலேஷன் பீரியடில் ஒரு மியூக்கஸ் ஜெல் இருக்கும், அந்த மாதிரியான செக்ரேஷன் வரதில்லை அப்படிங்கும் பொழுதும் நம்ம கருமுட்டை வளர்ச்சி ஆரோக்கியமாக தான் இருக்கா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், 6 months 1 year கிட்ட ட்ரை பண்ணிட்டோம், நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டோம், ஆனாலும் நமக்கு இன்னும் கர்ப்பம் தரிக்கலை அப்படிங்கும் பொழுதும் நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு 4 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கருமுட்டையோட வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். அதே மாதிரி மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். உடல் எடை ரொம்ப கூட இருக்குது, இல்லை உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்குது, பாடியில் வெயிட் ரொம்ப மிஸ்மேட்சாக இருக்குது, திடீர்னு கூடுது திடீர்னு குறையுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் கருமுட்டையோடைய வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 4வது காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு. நம்மளுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவில் தேவையான சத்துக்கள் இல்லை அப்படிங்கும் பொழுதும் நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மன அழுத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது, நம்ம ரத்தத்தில் சுரக்கக்கூடிய மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன்களுடைய அளவு ரொம்ப கூடும் பொழுது, குறிப்பாக அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவு ரொம்ப கூடுதலாக இருக்கும் பொழுது நமக்கு சரியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய செரட்டோனின், மெலட்டோனின், டோப்பமைன் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் எல்லாமே, ப்ரொஜெஸ்ட்ரோன் மாதிரியான ஹார்மோன்கள் கூட ரத்தத்தில் ரொம்ப வேரி ஆகும் பொழுது, ரொம்ப குறைவாகும் பொழுது நமக்கு சரியான
சரியான தூக்கம் வராது. சரியா தூக்கம் வரல அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய உணவு ஆர்வம்னு சொல்லக்கூடிய கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய சாப்பிடும் பொழுது உடற்பருமன் அதிகமாகிடும். அதை தொடர்ந்தும் கருமுட்டையோடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தூக்கத்தை சரி பண்ணக்கூடிய, இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு உயிர்ச்சத்து பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்னீசியம். ஸோ இந்த மெக்னீசியம் இருக்கக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய் இல்லைன்னா மஞ்சள் பூசணியோடைய விதைகள் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சிறு மீன் வகைகள் நம்ம நிறையா சேர்த்திக்கிறோம், வேர்க்கடலை வேக வைத்தது சேர்த்திக்கிறோனாலும் இந்த மெக்னீசியம் சத்து கிடைக்கும். அதை தொடர்ந்து நம்ம மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன் கட்டுப்பாட்டுக்கு நம்ம தூக்கம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு பிரச்சனையில் நமக்கு வைட்டமின் ஏ சத்தும் செலீனியம் சத்தும் குறைபாடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது கீரை வகைகளில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரஞ்சஸில் நமக்கு கிடைக்கும், தக்காளியில் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம கருமுட்டை வளர்ச்சியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தைராய்டு சார்ந்த பிரச்சனையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம நல்லபடியான நல்ல கொழுப்புள்ள உணவுகள், குறிப்பாக செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் எடுத்துக்கிட்டு பொரித்த வறுத்த உணவுகளை தவிர்த்துக்கிட்டு ரொம்ப நல்லது. நல்ல கார்போஹைட்ரேட் மாவு பொருள், குட் கார்ப்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். முழுமையான தானியங்கள், முழுமையான பயிர் வகைகள், கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரியெல்லாம் நமக்கு எடுக்கும் பொழுது நல்ல மாவு சத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல புரோட்டீன், வெஜிடேரியன் புரோட்டீன் நிறைய சுண்டல் பருப்பு வகைகள் நம்ம எடுத்துக்கும் பொழுதும் அதை தொடர்ந்தும் நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடில் கருமுட்டை சம்பந்தமான 3 ஊட்டச்சத்து குறைபாடுகள் நம்ம சொல்கிறோம். ஒன்று ஜிங்க் சத்து. இதுதான் ஓவியலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். நம்ம கைக்குத்தல் அரிசியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு சத்தாக இருக்குது. அசைவ புரதத்துலேயும் நமக்கு கிடைக்கும். இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தான் கருமுட்டை நல்லா வளர்ந்து அதுலேருந்து லியூட்டியல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல முதிர்ச்சியான ஒரு கருமுட்டையாக வளர்ந்து அது ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு தேவையான ஒரு சத்து பொருள். அது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வைட்டமின் B6 நமக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா மெக்னீசியம் சத்து கருமுட்டை நல்லபடியாக வளர்கிறதுக்கும் அது நல்லபடியாக பதிஞ்சு வளர்கிறதுக்கும் தேவையான ஒரு சத்து மெக்னீசியம் சத்து. ஸோ இது நம்ம இருக்கக்கூடிய மஞ்சள் பூசணி விதை, வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த 3 சத்துமே அடங்கிய ஒரு உணவாக டெய்லி நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு கீரை வகை எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு சுண்டல் வகை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கருமுட்டையோடைய வளர்ச்சி எந்த காரணத்தினால கட்டுப்பாட்டில் இல்லாமல் சரியாக வளராமல் இருந்தாலும் சரி, அதை சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த உணவு முறைகளுக்கு இருக்குது. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.